வெல்கம் டு அவர் சேனல் சபரி கீர்த்தனாஸ் vlog. இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு பாயசம் குடிக்கணும்னு இருந்தால் டக்குன்னு இந்த காய் வீட்டில் இருந்தால் போதும், ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இப்போ சேமியா ஜவ்வரிசி நம்ம ரெடி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி காயில் செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு குயிக்காக வேலை முடிஞ்சிடும். ஒரு 300-350 கிராம் காய் எடுத்துருக்கிறேன், சொரக்காய். இதை நல்லா தோல் சீச்சிக்கலாம். இப்போ நம்மளுக்கு விதை தேவையில்லை. சொரக்காய் கூட்டு வச்சா நம்ம விதை பிஞ்சாக இருந்தால் போடுவோம். பட் பாயசத்துக்கு நம்மளுக்கு விதை தேவையில்லை. அதை ஒரு நல்ல சாப்பரில் நம்ம சீச்சிக்கலாம். சீச்சினா இந்த மாதிரி கேரட் சீச்சின மாதிரி சீச்சினோன்னா இப்படி தான் வரும். இதில் நம்ம தண்ணி பிழிஞ்சு எடுக்கணும். சும்மா கையிலேயே நம்ம கொலக்கட்டை பிடிக்கிற மாதிரி பிழிஞ்சு எடுத்திங்கன்னா வந்துடும் இந்த மாதிரி தண்ணி இல்லாமல். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நம்மளுக்கு தேவையான நட்ஸு, முந்திரி, திராட்சை நம்ம பாயசத்துக்கு எப்பயும் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா சொரக்காய், அதை நல்லா நெய் வாசம் ஏறுற வரையும் நல்லா, ரொம்பலாம் தேவையில்லை, லைட்டாக அப்படி அந்த நெய் வாசம் ஏறுற வரையும் நம்ம பெரட்டி விட்டுக்கலாம். இதில் நம்ம காய்ச்சின பால், பாக்கெட் பால் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பசும்பால் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. இப்போ அந்த பாலை நம்ம காய்ச்சின பாலை ஆற வச்சு ஊற்றிக்கலாம். ஒரு கொதிக்கட்டும். இந்த சூட்லேயே அது நீர்க்காயினால் வெந்துடும். அது போக நம்ம சீச்சிருக்கிறோம், அதனால் ரொம்ப நேரம்லாம் வேக்க அது தேவைப்படாது. நீங்கள் ஒரு கொதிக்க விட்டிங்கன்னா போதும். சொரக்கால தான் இந்த நம்ம பாயசம் செஞ்சுருக்குறோம். டேஸ்ட் யாருக்குமே தெரியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஏலக்காவை ஆட் பண்ணுறதை விட பொடியை ஆட் பண்ணும்போது ஸ்மெல் நல்லா தூக்கி கொடுக்கும் எந்த ஸ்வீட்டுக்கும். நீங்கள் அடிக்கடி ஸ்வீட் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஏலக்காய் பொடி வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் பண்ணுவேன். நல்லா அது ஸ்மெல் கொடுக்கும் எல்லா ஸ்வீட்ஸுக்கும். இப்போ ஒரு கப்பு சக்கரை போட்டிருக்கேன். ஒரு கப்புங்கிறது ஒரு 70 கிராம்லேருந்து ஒரு 100 கிராம். இப்போது வீட்டில் கண்டென்ஸ் மில்க் இருந்ததுன்னா ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு ரிச் டேஸ்ட்டு அது நல்லா கொடுக்கும். ஏன்னா சொரக்காய் தானே, நம்மளை ஜவரிசி இப்போ சேமியா எதுவும் போடலை, அதனால் கொஞ்சம் திக்னஸும் நல்லா கொடுக்கும். கண்டென்ஸ் மில்க் இல்லாட்டியுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் போட்டுடலாம். குயிக்கான ரெசிபி, டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். சூப்பராக காயோட மணத்தோட ரெடி ஆயிடுச்சு சொரக்காய் பாயசம். ரொம்ப ஈஸியாக யம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.